வழியா பையூர்லேருந்து இந்த பொய்யூருக்கு வந்தாச்சு. மெய்யூர் போவோம், அதையே கெட்டு போவோம். நைட்டு சாப்பிட்ட குடல் குழம்போ இட்லியும் குடல் ஒரு பிரட்டி விட்டுச்சு பஸ்ஸு ஃபுல்லாக. இப்போ தான் உட்காந்து போயிட்டு வந்ததில் கண்ணே தெளிவாக தெரியுது. கையில் கழுவுனதில் வேற எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சு. யார்ட்டியா போய் வழி கேட்போம். தூரத்தில் ஒரு அண்ணா நிற்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். நாச்சி நாச்சி அண்ணே, பையூர்லேருந்து பொய்யூர் வந்துட்டேன், மெய்யூர் போக வழி வேணுண்ணே. மெய்யூர் போக வழி சொல்லுங்கண்ணே, மெய்யூர் போகணும். அட அந்த அசை போகிறத துப்பிட்டு சொல்லுண்ணே, நான் போகணும். அந்த பக்கமா இந்த பக்கமா நேரா போவா சொல்லிட்டு போனேன், அப்படியே போனேன். எப்படி பேவா நேரா போனோம். பீச்சாங்காய் பக்கம், சோத்தாங்காய் பக்கம், அப்பளம்மா, கிணறா, உள்ள குச்சி மேல போவா. மெய்யூர் போக வழி கேட்டா மேல போக வழி சொல்றேன். நான் வேற யார்ட்ட கேட்கிறேன், நீ போப்பா, நான் போறேன்பா. வேற யார்கிட்ட கேட்கறது? உங்க யாருக்கா மெய்யூர் வழி தெரியுமா? அங்க வர என்ன ஸ்டைலா கண்ணாடிலாம் போட்டு நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். அண்ணே அண்ணே சொல்லுப்பா தம்பி. பையூர்ல இருந்து பொய்யூர் வந்துட்டேன். ஓகே, மெய்யூர் போக வழி வேணும்னே. அப்படியாப்பா? இப்போ நீ இந்த பக்கம் போப்பா, கரெக்டான ரூட்டு. அந்த பக்கம் வயக்காடுனே. அப்படியா? அப்போ நீ இந்த பக்கம் போலாம்ப்பா. அந்த பக்கம் ஏரி இருக்குனே. அப்போ கரெக்டான ரூட்னா நீ இந்த பக்கம் போ. அது முட்டு சேவரனே. என்னனே வழி சொல்ற? நீ எங்க போகணும்னு கரெக்டா கேட்ட? மெய்யூர் போகணும்னே. அப்போ இதுதான்ப்பா கரெக்டான ரூட். நான் இங்க இருக்க ரொம்ப நேரமா அந்த பக்கமாவே பார்த்து பேசிட்டு இருக்கேனே. தம்பி, நீ எம்ஜிஆர் மாதிரி நட தகன்னு இருக்கிறப்பா. கரெக்டா தான் நீங்க தான் பாருங்க. சொல்லுப்பா. தமிழ்நாட்டுல என்ன பார்த்து கலரா இருக்குன்னு சொன்ன முத ஆளே நீ தானே. இங்க வானே, இங்க இருக்க. சொல்லுப்பா தம்பி. நான் இங்க இருக்கேனே. தெரியலப்பா, தோப்பா எவ்வளவு அழகா இருக்கிறப்பா. ஐயோ நே, கண்ணாடி அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதானே கண்ணாடி பாடே தம்பி. நெய் ஒரு நிமிஷம் இரு. இது எத்தனை? அதாப்பா, அது 5பா. அது 5. சூப்பர். இது எத்தனை? அது 2பா. நான் வழி வேற யார்த்தையும் கேட்கிறேன், நீ போனேன். சரிப்பா, நான் இந்த பக்கம் ஒரு பக்கம் போனோம். எனக்கு கொஞ்சம் ரூட் சொல்றியா? நானே வழி தெரியாம சத்த ஏன்ட்ட வழி கேட்டிருக்காருயா இந்த ஆளு. அப்படியே போனேன் அந்த பக்கமா. நான் இந்த பக்கம் பார்த்து போறேன்ப்பா. போனேன். கண்ணாடி வேணாவனே. எங்கப்பா கண்ணாடி? அதோ இங்க இருக்கு. ரொம்ப போனேன். வேற யார்கிட்ட தான்யா வழி கேட்கறது? அங்க ஒரு அண்ணன் இருக்காரு, டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு, அவர்கிட்ட போய் கேட்போம். அண்ணே அண்ணே அண்ணே, என்னப்பா? பையூர்ல இருந்து பொய்யூர் வந்துட்டேன், மெய்யூர் போக வழி. பசிக்குதா? கல்யாண மண்டபம் இருக்கு, நல்லா மட்டன் பிரியாணி இப்பதான் சாப்பிட்டு வரேன். நீயும் போ. மெய்யூர் போனே. மெய்யூர் நான் மொய்யே கொடுக்கல, நீ வேணா மொய் கொடுக்கணும்னா கொடுத்து சாப்பிட்டு வா. ஐயோ மெய்யூர் புரிஞ்சு போச்சு. 2 தானே, அங்கே கக்கூஸ் இருக்கு, நீ போயிட்டு சாப்பிடு. போயிட்டு சாப்பிடவா? ஓப்பா சீக்கிரம் போப்பா, காலி ஆயிர போகுது பிரியாணி. மெய்யூர் போனே, அதை கொஞ்சம் கழிட்டுட்டு சொல்லனே. மெய்யூர் போனே, அது முக்கியம்ப்பா. அப்படியே சொல்ல. மெய்யூர் மெய்யூர்ண்ணே, மெய்யூர். இந்த சைடும் கொஞ்சம் கத்துப்பா. இந்த சைடு கத்தா. மெய்யூர்ண்ணே, மெய்யூர். எதமா இருக்குதுப்பா. எதமா இருக்கா? என்ன பண்ற நீ? நல்லா இருக்குது. மெய்யூர் போனே நானு. போப்பா, என்ன நல்லா இருக்குது. எனக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு போறியா? டெய்லி வந்து பண்ணி விட்டு போனோமா? மெய்யூர் போனே, வழி சொல்லுனே. சீக்கிரம் போவா. அவனுக்கே காது கேட்காது, அவன்கிட்ட சங்கூது நிக்கிறான். செவிடங்கால சங்கூதுன. செவிடனா? சை நீ போன வேற வழிக்கு போன. அப்படி போன போ. நான் போறேன்னு வேற யார்கிட்ட தான்யா வழி கேட்கறது? வேற யார்கிட்டயா நான் கேட்கறது வழிய? இங்க ஒரு அண்ணன் நிக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். அண்ணே 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 அண்ணே, பையூர்ல இருந்து பொய்யூர் வந்துட்டேன், மெய்யூர் போ வழி சொல்லுண்ணே. மெய்யூர் போனே. மெய்யூரா? கரெக்டான ஆளுகிட்ட தான் வந்துக்கிறேன். பார்த்தாலே தெரியுதுண்ணே. உக்காரவா? ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்க, நடு ரோட்ல குத்த வச்சு உட்கார்றாரு. தம்பி உட்கார்றேண்ணே.
என்னண்ணே இதுதான் அடிக்கிற? என்னப்பா மேப்புப்பா ரூட் வேணுமா வேணாமா உனக்கு? வேணுண்ணே வேணுண்ணே. என்னண்ணா இது? இதான்ப்பா மேப்பு. எங்க போனாலும் இதை பார்த்துட்டு போலாம். அப்படியாண்ணே? அப்படியாப்பட்ட ஒபாமாவே என்கிட்ட கேட்டு தான் போனார் அமெரிக்கா. என்ன பயங்கரமான ஆளா இருப்பாரு போல இருக்கு. அதான் சொன்னேன் கரெக்டான ஆளுகிட்ட வந்துக்கிறேன்னு. கரெக்ட் தானே கரெக்ட் தானே. எங்க போறோம் சொன்னா பொய்யூரா? மெய்யூர் போனோண்ணே. இது பொய்யூர்ண்ணே. சரி பொய்யூர் போவோம். பொய்யூர்ல ஐயோ மெய்யூர் போனே நானு. பைத்தியக்காரனா நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் நான் சொல்லண்ணே. சரி வா. என்ன படுத்துட்டேன். ரூட்டு சொல்றேன்பா. சொல்லுண்ணே. பின்னாடியே வா என் பின்னாடியே. சரி பின்னாடியே வரவா? ரூட்டு போனமே வா. போனோண்ணே. ஆமா. இப்ப எங்க இருக்கான்? பொய்யூர்ல இருக்கானே. பொய்யூர்ல இருக்கான். ஆமாண்ணே. ஸ்ட்ரைட்டா போதா? ஸ்ட்ரைட்டா நீ தானே போற? வா பைக் வச்சுக்கிறேன். பெட்ரோல் போட்டுருக்கேன். ஏறு பின்னாடி 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 ஏறு. பின்னாடி ஏறவா? பின்னாடி ஏறு. பின்னாடி 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 ஏறுவா. சைலண்டா வா. அப்படியே போதா? அப்படியே போதுண்ணே. தொட்டான் ஆகுது பாரு. அது ராஜஸ்தான். ராஜஸ்தான் அது. ராஜஸ்தான் வரைக்கும் வந்துட்டோம். ஒட்டகப்பால் டீ குடிச்சிட்டு போமா? ஒட்டகப்பால் டீ எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைண்ணே. உனக்கு எங்க அருமை தெரிய போகுது போ. சரி வா. அப்படியே ரைட் டேக் டைவர்ஷன். டேக் டைவர்ஷன் எத்தாச்சா? எத்தாச்சுண்ணே. அது ஆந்திரா சைடுண்ணே. அது ஆந்திராவா? ஆமாண்ணே. பா இப்போ புயல் எங்கப்பா போச்சு? ஆந்திரா சைடு தானே போச்சு. அதனால தான் போறோம் பின்னாடி. அப்படியே பின்னாடி. அப்பதான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சரி வந்தாச்சு. எங்கடா வந்தாச்சு? இதான்பா மெய்யூர். இது பொய்யூர்ண்ணே. மெய்யூர் வந்தாச்சுப்பா. நானே சொல்றேன். மெய்யூர் வந்தாச்சு. ஐயோ விட்டுருண்ணே. எனக்கு வழியே வேணுங்கண்ணே. நான் வேற ஆளை பார்த்து போறேன்னு. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தான். பைத்தியமா இவன்? காலையில இருந்து இந்த ஊருக்கு வந்து காது கேட்காதவன், வாய் பேச முடியாதவன், கண்ணு தெரியாதவன், கடைசியில் இந்த பைத்தியக்காரன் கிட்ட வர மாட்டிக்கிட்டேன். வேற யார்கிட்ட போய் தான் யாரா வழி கேட்கறது? டேய் காலைல இருந்து கையில சுத்தமா காசு இல்ல. எவனா இழிச்சவன் மாட்டுறானா பாருங்க. தட்டி தூக்கிடலாம். நான் பார்த்துலாம். சரி நான் திரும்பி நிக்கிறேன். யாராவது வந்தா கூப்பிடுங்க. இது மறைக்காதீங்க. அங்க ஒரு 3 தம்பி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்போம். தம்பி தம்பி நான் ஒரு ஆடு மாட்டி இருக்கேன் இங்க பாருங்க. வாங்கய்யா. எப்படியா இருக்கீங்க? எந்த ஊர் நீங்க? நான் மெய்யூர் போனப்பா. வழி சொல்லுப்பா. பொய்யூரா? பார்க்க காட்டா மாதிரி இருக்கீங்க. யார் நீங்க? பையூர்காரன். சரிங்க அழகா இருக்கீங்க. வாங்க வாங்க. ஆளாளுக்கு இதையே சொல்றீங்களேப்பா. அழகா இருந்தா எல்லாம் சொல்லுவாங்க ஐயா. வாங்கய்யா. சரிங்க. என்னய்யா பை இது? பணப்பைப்பா. அது வெயிட்டா இருக்கு. சரி ஃபுல்லா தண்ணியா இருக்கு. வேஸ்ட் மச்சு கட்டிக்கோங்க. பைய தம்பிக்கிட்ட நான் வச்சுக்கிறேன்ப்பா. கொடுங்க ஐயா. நம்ம பசங்க கட்டிக்கிறேன்ப்பா. நான் கட்டிக்கிறேன்ப்பா. சரி சரி. மெய்யூர் இப்போ ரொம்ப காசு செலவாகும். அதெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப தூரம் அது. அப்படியாப்பா? சரி தம்பி இப்போ என் கார் எடுத்துருவா. அண்ணா நம்ம கார்ல கூட்டு போலாம். சரியா? சரி வாங்கய்யா போலாம். எப்படிக்கா போகணும்? போடா. அட பாவி பசங்களா. நான் ஆடை வித்து மாடை வித்து பணம் எடுத்துட்டு வந்தா இப்படி படுபாவி பசங்க என் பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்களே. வீட்டுக்கு போனா அலமையில் என்ன அலங்கோலமா ஆக்கிடுவாரா? டேய் என் பணத்தை கொடுங்கடா. இப்ப நான் என்னதான்டா பண்ணுவேன்? வழியும் தெரியாம பணமும் இல்லாம எப்படிடா நான் போவேன்? ஐயோ கடவுளே, யாராவது வழி சொல்லுங்களேயா எனக்கு. நான் இருக்கப்பா தம்பி. ஐயோ அண்ணா எனக்கு வழியே போயிட்டீங்களா? அலையோ நான் சாப்பிட்டு போறேன்னு நீ போன. வேற யார்கிட்ட நடக்க கூட முடியல எப்பா. சரி இங்க ஒரு சொல்லுவாங்களாயா? எங்க ஒரு பிரதர் அடிபட்டு இருக்காரு. என்னன்னு போய் பார்ப்போம் அவருக்கு என்ன இருக்குன்ட்டு. தம்பி. ஆமா யாராவது? தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு? பையூர்ல இருந்து பையோட வந்தனே. இந்த பொய்யூர் பாவி பசங்க என் பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. மெய்யூர் போ வழி தெரியாம மேலும் மேலும் ஏறி போயிட்டு இருக்கேனே. சரிப்பா சரி. நீ இப்போ எங்க போகணும்? மெய்யூருக்கு போகணுமா? ஆமாண்ணே. சரிப்பா. நீ எந்த ஊர்ல இருந்து வந்த? பையூர்ல இருந்து வந்தேன். பையூர்ல இருந்து. நீ கரெக்டான இடத்து தான் வந்திருக்கிற. இப்போ நீ பிறந்த ஊரு அங்க பேர் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கான பேர் காரணம் ஏதாவது தெரியுமாப்பா? அது யாரோ வச்சுட்டு போனாங்க. நம்மளுக்கு என்னன்னு தெரிய போகுது அதெல்லாம். சரிப்பா சரி ஓகே. உனக்கு மெய்யூருக்கு நான் வழி சொல்றேன். இந்த பையூர், பொய்யூர், மெய்யூர் இந்த 3 ஊருக்கும் ஏதாவது பேர் காரணம் யாருக்காவது உங்களை ஏதாவது ஒரு கெஸ் இங்க நடந்ததை வச்சு?
ஓகே. பையூர் அப்படிங்கிறது தாயின் கருவறை, பொய்யூர் அப்படிங்கிறது இந்த பொய்யான உலகம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மெய்யூர் அப்படிங்கிறது நித்தியமான பரத்துக்கு போய் சேர வேண்டிய காரியங்கள் தான். இப்போ இந்த சகோதரன் நம்மளை போல இங்கே வரும்போது தாயின் கருவறையிலேருந்து வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு மெய்யான ஒரு காரியத்தை தேடி போகும்போது எப்படிலாம் இங்கே டிஸ்ட்ராக்ட் ஆனாரோ அது போல் நம்ம ஒவ்வொருவரும் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கிறோம். நித்தியத்துக்கு தேவன் வைத்திருக்கும் பரமண்டலுக்கு செல்லுறதுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே ஒரே வழி. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு முன் வைத்த மாதிரிகளை பின்பற்றி நடப்பது நித்தியத்துக்கு செல்லக்கூடிய வழி.